ஸோ இந்த ஓரியன்டலிஸ்ட் என்பவங்க வந்து முஸ்தஷ்ரிகின்னு சொல்லுவாங்க. இவங்க இஸ்லாத்துடைய எதிரிகள். நிறைய பொய்யை பரப்புவாங்க இஸ்லாத்தை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓரியன்டலிஸ்டுடைய முக்கியமான ஒரு 10 வாதங்களும் 10 பொய்யான வாதங்களும் அதுக்கான மறுப்பு நம்ம பார்க்க போகிறோம். குரான் வந்து பிற்காலத்தில் தான் கம்பைல் பண்ணப்பட்டுச்சு, தொகுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. குரான் நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முழுமையாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கான பதில் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று சொல்லலாம். நபி காலத்திலேயே ஹிஃப்து முறையில் பாதுகாக்கப்பட்டுச்சு. எழுத்தாளர்கள் இருந்தாங்க, குத்தாபுல் வஹி இருந்தாங்க, வஹி எழுதுறதுக்குன்னு பல நபர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த வாதம் பொய்யானது. அடுத்தது மேனஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து பிரதிகளில் வேரியேஷன்ஸ், வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, குரான் பாதுகாக்கப்படலன்னு. ஸோ இதற்கான பதில் என்ன, இது கிராத், இது வந்து வேரியேஷன் கிடையாது, இது வந்து டைவர்சிட்டி என்று சொல்லுவாங்க. எல்லா கிராத் முறைமைகளும் முத்தவாத்திரானதுன்னு இப்னுல் ஜஸரி சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது அவங்களுடைய பொய்யான வாதம், ஹதீஸ்கள் வந்து அன்ரிலேயபிள் சொல்லுவாங்க. ஹதீஸ்கள் வந்து பாதுகாக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹதீஸ் நூல்களில் நம்பகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கான பதில் என்னன்னா, இஸ்னாது முறைமை நம்மகிட்ட இருக்கு. அது வந்து ரொம்ப தனித்துவமானது. இமாம் புகாரி வந்து 6 லட்சம் ஹதீஸை 7,000 ஹதீஸ் மட்டும் தான் தேர்வு செஞ்சாங்க. மேலும் ஜர்ஹ் வ தஅதீல் என்று ஒரு தனி கலையே இருக்குது ஹதீஸ் துறையில். இதை வைத்து அறிவிப்பாளர்களை வைத்து என்ன செய்வாங்க என்றால், ஹதீஸுடைய தரத்தை பிரித்து சஹீஹ் தஈஃப் என்று அழகாக உலமாக்கள் அதை சொல்லிடுவாங்க. இன்னொரு வாதம்னா, ஹதீஸ்கள் பிற்காலத்தில் தான் எழுதப்பட்டுச்சு, 200 வருஷத்துக்கு பிறகு தான் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இது தவறானது. சஹாபா காலத்திலேயே ஹதீஸ்கள் எழுதப்பட்டுச்சு. சஹீஃபா அப்துல்லா இப்னு உமர் இருந்தது. இப்னு தைமியா சொல்றாங்க, ரைட்டிங்கும் மெமரைசேஷன் ரெண்டுமே இருந்தது ஆரம்ப காலகட்டத்திலே. அடுத்து பைபிள் மூலியமா வந்து நபிகளார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிப்ளிக்கல் ஸ்டோரிஸை கடன் வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கான பதில் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதவர்கள். குரான் பல இடங்களில் பைபிளை கரெக்ட் பண்ணுது. பைபிளை தப்பாக இருக்கிறதெல்லாம் குரான் கரெக்ட் பண்ணுது. அதை நம்ம குரான் வாசித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இஸ்லாம் கத்தி மூலியமாக பரவுச்சு, வாளால் பரவுச்சுன்னு சொல்லுவாங்க. இதற்கான பதில் என்ன, லா இக்ராஹ ஃபித்தீன். இந்தியா, இந்தோனேஷியாவில் ட்ரேடு மூலியமாக, தாவா மூலியமாக இஸ்லாம் பரவுச்சு, கத்தியாலாம் பரவலைங்க. சஹாபாக்கள்லாம் நம்பகத்தன்மை இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதம், நம்பிக்கைத்தன்மை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், ரதியல்லாஹு அன்ஹும் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்கிறான். சாபா மேலே யார் ஒருத்தன் கை வைக்கிறானே, முழு தீனு மேலே கை வைக்கிறவன்னு அர்த்தம். அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களை நீ என்ன சொன்னால் எங்களுக்கு என்ன, நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அடுத்து குரானில் முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அஃபலா ததப்பரூனல் குரான் என்று அல்லாஹ் சொல்கிற 4வது அத்தியாயம் 82வது வசனம். கான்ட்ராடிக்ஷன் இருந்தால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரல, சரிங்களா, அல்லாஹ்விடம் வந்திருக்கு, அதனால அதில் கான்ட்ராடிக்ஷனே இருக்காது. நீங்கள் கான்ட்ராடிக்ஷன் சொன்னால் எங்களுக்கு என்னப்பா. இஸ்லாம் வந்து பொலிட்டிக்கல் இன்வென்ஷனால் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்து லேட்டர் ஒரு அரசியல் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. இதற்கான பதில் என்னென்னா, அக்கீதாவை தான் மக்காவுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து போதிச்சாங்க. பாலிடிக்ஸ் வந்து லேட்டர் மதீனால தான் வந்தது. அடுத்தது வந்து பல குரான் வெர்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதற்கான பதில் என்னென்னா, உஸ்மான் இப்னு அஃபான் வந்து ஸ்டாண்டர்ட் முஸ்ஹஃபை வந்து அதன் மூலம் ஒன்றுபடுத்தினாங்க மக்களை. இஃப்திலாஃபை வந்து பாதுகாத்தார்கள், கருத்து வேறுபாடுகளை. ஸோ இந்த ஓரியன்டலிசமுடைய அப்ரோச் எப்படின்னா, ஓரியன்டலிஸ்ட்கள் வந்து சந்தேகத்தை உருவாக்குவாங்க, ஆனால் இஸ்லாம் யக்கீனை உருவாக்குது. அவர்கள் வந்து செயினை, அறிவிப்பாளர் சங்கிலியை உடைப்பாங்க, ஆனால் உலமாக்கள் அறிவிப்பாளர் சங்கிலியை பாதுகாப்பாங்க. அவங்க ஹிஸ்டரியை பார்க்குறாங்க, நம்ம வஹியை பார்க்குறோம், இறை செய்தியை. இந்த மேற்கு அறிஞர்கள் பெரும்பாலும் தவறாக தான் இஸ்லாமை வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. சில நல்லவர்கள், நியூட்ரலைஸாக ரிசர்ச் பண்ணுறவங்க இதில் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமை தவறாக காட்டக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தரணும்னு கேட்டுக்கிறோம்.